வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. சரி, பழமொழின்னா என்ன? பட்டறிவு சொன்னது பழமொழி, அதை பார்த்து புரிந்து நடந்தால் நல்வழி. இந்த பட்டறிவு அப்படிங்கிறது அனுபவம் சொல்கிறது தான் பழமொழி. பழஞ்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. பழமையான சொல்லுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் பழம்போல் கனிந்தவர்கள் அவங்களுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிற மொழி இன்றைக்கும் நமக்கு உபயோகமாகும் அப்படிங்கிறதுக்காக தான் பழமொழின்னு வச்சாங்க. சரி, இன்றைக்கி முதல்ல என்ன பழமொழி பார்க்க போகிறோன்னா, ஒட்டை கூத்தன் பாட்டுக்கு ரெட்டை தாழ்ப்பாள். ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு ரெட்டை தாழ்ப்பாள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒட்டக்கூத்தர் யார்? அவர் குலோத்துங்க சோழனுடைய அவை புலவர். அவருடைய வலது கரம் மாதிரி. அவர் தான் இந்த அம்பிகாபதி அமராவதி காதலை பற்றி ராஜா கிட்ட கண்ணா பின்னான்னு சொல்லி வச்சதே. அவர் கொஞ்சம் பொல்லாதவர்னு நான் கொஞ்சம்னு சொல்கிறேன். கொஞ்சம் பொறாமை பிடிச்சவர். அதாவது தீய குணங்கள்லாமும் கொஞ்சம் உண்டு, ஆனால் நல்லாவும் பாட்டெல்லாம் பாடுவார். இந்த குலோத்துங்க ராஜாவுடைய மனைவி பேர் குணவதி. அந்தம்மா பாண்டிய நாட்டு ராணி. கூடவே வரும்போது புகழேந்தி புலவரையும் அழைச்சிட்டு வந்தா. அப்போல்லாம் அவங்க ராஜ்யத்திலேருந்து சொத்து கொன்றாங்களோ சீதனம் கொன்றாங்களோ தெரியாது. ஆனால் ஒரு புலவரை அழைச்சிட்டு வருது அவங்களுக்கு பெருமை. இங்கே ஒட்டக்கூத்தர், அங்கேருந்து புகழேந்தி, ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல அவை புலவர்களாக இருந்துட்டு இருந்தாங்க. ஒரு தரம் ஒட்டக்கூத்தருக்கு புகழேந்தி மேலே கொஞ்சம் பொறாமை வந்துடுச்சு. பொறாமை வந்த உடனே இல்லாத பொல்லாத காரணத்தை சொல்லி அவரை சிறையில் இட்டுட்டாங்க. இது இந்த ராணிக்கு ரொம்ப கோபம். என்னுடைய நாட்டிலிருந்து வந்த என்னுடைய குரு, அவரை கொண்டு போய் ஜெயிலில் போடுறதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ராஜா அந்த அம்மாவை பார்க்க வந்த பொழுது கதவை சாத்தி தாப்பா போட்டுன்ட்டான். குணவத்தின்னு கூப்பிட்றாரு. அவள் பதிலே பேசலை. ராஜாவுக்கு புரியல, நான் என்ன தப்பு பண்ணினேன், இவ எதுக்கு என் மேலே திடீர்னு ஊடல் கொள்கிறாள். அந்த காலத்தெல்லாம் அப்படி கதவை தாப்பா போட்டுக்கிட்டு ஊடல் கொண்டுட்டாங்கன்னாக்கா புலவர்களை அனுப்பிச்சு மத்தியஸ்தம் பண்ண சொல்கிறது ராஜா. அவருக்கே கெஞ்சி கூத்தாடுறதுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ புலவரை அனுப்பிச்சு நீங்கள் போய் பாருங்களேன், இந்த மாதிரி கதவை தாப்பா போட்டுக்கிட்டு அவள் என்னோட பேச மாட்டேங்கிறான்னு உடனே ஒட்டக்கூத்தர் அங்கேருந்து வந்துட்டு என்ன சொல்கிறார்? அழகிய கண்களை உடைய பெண்ணே, நான் உன்னை கதவை திறவென்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் 2 கைகளாலும் அம்பு விடக்கூடிய திறமை உள்ள உன்னுடைய கணவன் வந்தால் தாமரை போன்ற உன்னுடைய கரங்கள் தானே கதவு தாளை திறந்து விடும் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒரு பாட்டை பாடினார். இப்போ நான் அந்த பாட்டையும் சொல்லி அர்த்தம் சொல்கிறதுக்கு பாட்டோ புரியாது, அர்த்தமே சொல்லிடலாமேன்னு தான் சொல்லிட்டேன். இந்த ஒட்டக்கூத்தர் இப்படி ஒரு பாட்டை பாடிட்டு அப்படியா அந்த அம்மா திறக்க போகிறாங்க நிற்கிற போது டமால்னு இன்னொரு சத்தம் கேட்டது. பார்த்தா ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு ரெட்டத்தாப்பாள்னு ஏற்கனவே போட்ட தாப்பாளோட இன்னொரு தாப்பாளையும் போட்ட உடனே அவருக்கு முகத்தில் அரைஞ்சாப்பில் ஆகிப்போச்சான். போய் ராஜா கிட்ட என்னமோ ராணிக்கு பயங்கர கோபம், எனக்கு தெரியலப்பா, கதவை திறக்க மாட்டேன்ட்டான்னு உடனே சேடி சொல்கிறா ராஜா கிட்ட, கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லலை, ஒரு தாப்பாளில் 2ஆம் தாப்பாளையும் சேர்த்து போட்டுட்டான்னு. அப்போ ராஜா கிட்ட மற்ற புலவர்கள்லாம் சொன்னாங்களாம், புகழேந்தி புலவர் ஏன் வரல, நீங்கள் கேட்கவே இல்லையே, அவரை சிறையில் இட்டிருக்கிறாரு இந்த உங்களுடைய அவை புலவர் அப்படின்னு சொன்ன உடனே, அடாடா அவரை போய் அழைச்சிட்டு வாங்கப்பா அப்படின்ன உடனே ராஜா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய மகாராணி என் மேலே கோபமாக இருக்கா, நீங்கள் அவளை போய் கொஞ்சம் சமாதானப்படுத்த முடியுமா? ஆஹா, தாராளமாக, அரசே உங்களுக்கு செய்யாததை நான் யாருக்கு செய்ய போகிறேன்னுட்டு இங்கே கதவு கிட்ட நின்றுக்கிட்டு அவர் சொல்கிறார், நூலிழை போன்ற இடையை உடைய அழகிய பெண்ணே, அரசனது மனைவியே, உனக்கென்று நல்ல குணங்கள் எத்தனையோ இருக்கிறது, நல்ல குடியில் பிறந்தவள். உன்னுடைய கணவன் உன்னை பார்க்க வருகின்ற பொழுது ஏதோ 1-2 குற்றங்கள் இருந்தால் அதை பொறுக்க வேண்டும், அதுதான் ஒரு பெண்ணுக்கு அழகு அப்படிங்கிறாப்புல ஒரு குழைகளை போன்ற அழகிய கண்களை உடையவளேன்லாம் அவர் பாடின உடனே குருவோட குரல் கேட்ட உடனே 2 தாப்பாளையும் திறந்துட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமி எனக்கு அவர் மேலே இல்லை கோபம், உங்களை சிறையில் இட்டது தான் எனக்கு கோபம்னு உடனேவே ராஜா இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு 2 பேரும் அவை புலவர்களாக நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கணும், ஒருத்தருக்குள்ளே இந்த காய்ச்சல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொன்னாராம். அப்போ கூட ஒட்டக்கூத்தர், ஏதாவது சொல்லுங்க ராஜா, நாங்கள் 2 பேரும் பாடுறோம், எந்த பாட்டு நல்லா இருக்கு பாருங்க அப்படின்னாராம்.
புகழேந்தி நலவெண்பாவே பாடியிருக்கார். ரொம்ப நல்ல புலவர் தான், ஆனால் அடக்கமானவர். இவர் கொஞ்சம் ஆத்திரமானவர், அவ்வளவுதான். அப்போது ராஜா சொல்கிறார், சரி நெய்த்தானம் அப்படின்னு ஒரு சிவஸ்தலம் இருக்குது, அந்த சிவஸ்தலத்தில் இருக்கிற சிவனை பற்றி நீங்களும் பாடுங்கோ, ஒட்டக்கூத்தரை நீங்களும் பாடுங்க அப்படின்னு சொன்ன பொழுது புகழேந்தி புலவர் அழகாக வார்த்தைகள் அடிக்கினாப்பில் அழகாக பாடிட்டார். நான் அந்த பாட்டை பற்றி சொல்ல போகிறதில்ல, ஏன்னா அது கரடு முரடான பாடல் இல்லை. ஒட்டக்கூத்தர் என்ன தெரியுமா சொன்னார், அந்த பாட்டை கேட்குறம்போது இவ்வளவு கெட்டிக்காரத்தனம் இருக்கிற போது எதுக்கு இவ்வளவு முசுட்டுத்தனம் இருக்குதுன்னு நமக்கு தோணும். சொல்லவா அந்த பாட்டை? விக்கா விக்கா வித்தா விப்போய் விட்டால் நட்டார் சுட்டூர் புக்கார் இக்காயத்தா சைப்பாடுற்றே இல் தேடிப்போர் வைப்பீர் நிற்பீர் அக்காடப்பேய் தொக்காடச் சூழப்பாடத்தீ வெப்பாடப்பூன் நெக்காடக்கானத்தாடப்போம் நெய்த்தானத்தானை சேவித்தே. என்ன சந்தம் பார்த்தீங்களா? எத்தனை பேருக்கு முழுசா புரிஞ்சுதோ புரியலையோ தெரியல. இன்னொரு தரம் நிறுத்தி சொல்கிறேன். விக்கா விக்கா வித்தா விப்போய் விட்டால் நட்டார் சுட்டூர் புக்கார் இக்காயத்தா சைப்பாடுற்றே இல் தேடிப்போய் வைப்பீர் நிற்பீர் அக்காடப்பேய் தொக்காடச் சூழப்பாடத்தீ வெப்பாடப்பூன் நெக்காடக்கானத்தாடப்போம் நெய்த்தானத்தானை சேவித்தே. இதுக்கு என்ன அர்த்தங்கிறத விளக்கமாக சொல்லிடுறேன். விக்கு ஆவுக்கு ஆவி தாவி போய், ஒரு விக்கு விக்கின பொழுது இந்த ஆவி தாவி போய்விட்டால், அது ஆவி வெளியில் போயிடுச்சுன்னா இது சடலம் ஆயிடும். என்ன பண்ணுவாங்க? விட்டால் நட்டார் சுட்டூர் புக்கார். நட்டார்னா சொந்தக்காரங்க எல்லாருமா கூடி அழுதுட்டு கொண்டு போய் காட்டில் வச்சு பொசிக்கிட்டு திரும்பி வந்துடுவாங்க. சுட்டு ஊர் புக்கார், அங்கே உங்களை விட்டுட்டு இவங்க வந்துடுவாங்க. இக்காயத்து ஆசைப்பாடுற்றே, இந்த மேனியில் அழியக்கூடிய இந்த உடம்பில் ஆசை வச்சு நிறையா செல்வத்தை சேர்த்து அதை பதுக்கி வைக்கிறதுக்கு ஒரு வீடு. இக்காயத்தா சைப்பாடுற்றே இல் தேடி போய் வைப்பீர் நிற்பீர். இல் இவ்வளோ சொத்தை எடுத்துட்டோம், அதுக்கு சின்ன வீடு கட்டினா முடியுமா? பெரிய வீடாக கட்டி அதில் அப்படியே செல்வத்தெல்லாம் வச்சு கடைசியில் என்ன ஆகும்? அவ்வளோதான், ஒரு விக்கல்ல நீங்கள் போயிடுவீங்க, இதை யாரோ அனுபவிக்க போகிறாங்க. அதனால் இதை யோஜனை செய்து அக்காடு, எந்த காடு? சுடுகாடு. அக்காடு அப்பேய் தொக்காட சூழப்பாட தீ வெப்பாட. இறைவனுடைய கையில் இருக்கிற அந்த நெருப்பு ஆடுதான், பேய் கணங்கள்லாம் குதித்து ஆடுதான், அவர் கழுத்தில் போட்டுட்ருக்கிற எலும்பு மாலை ஆடுதான். அப்பா அந்த ஒட்டக்கூத்தர் எப்படி இதை மனசுக்குள்ளே கொண்டு வந்து எலும்பு மாலை போட்டு ஈசன் ஆடுவதெல்லாம் அவர் பார்த்துருக்கார் மனக்கண்ணாலனாக்கா எப்பேற்பட்ட புலவராக இருக்கணும். அக்காட பேய் தொக்காட சூழப்பாட தீ வெப்பாட பூண் நெக்காட, அந்த பூண் எலும்பு மாலை நெக்காட கழுத்தில் அப்படி சேர்ந்து ஆட நெக்காட கானத்தாட போம். எந்த ஊருக்கு போகணும்? இந்த கானகத்தின் நடுவிலே இருக்கிற நெய்த்தானம் என்கின்ற சிவன் ஆலயத்தில் போய் அவர் ஆடுவதை பாருங்கள், அங்கே தரிசனம் பண்ணுங்கள், உய்ந்து விடலாம் அப்படிங்கிறார். மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் அழகான அறிவுரை சொன்னார். ஆனால் அவர் தன்னுடைய கோபத்தை அடக்கிக்கலை. அவரை முழுவதுமாக நான் கெட்டவர்னு எனக்கு சொல்கிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா இவ்வளவு அழகான ஒரு கவிதையை கொடுத்தவர். சிதம்பரத்துக்கிட்ட பூந்தோட்டம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு சரஸ்வதி ஆலயம் இருக்குது, அதை அவர் கட்டியதாக சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தை ஜாலம், இதே மாதிரி வார்த்தை ஜாலம் இன்னொருத்தருக்கு கூட உண்டு. யாருன்னு கேட்டால் அருணகிரிநாதர். அவர் முருகனை பற்றி பாடுகின்ற பொழுது அந்த சொல்கிற வார்த்தைகள் சாதாரணமாக தமிழ் சுத்தமாக பேச வரலன்னா இந்த பாட்டெல்லாம் பாட முடியாது. அதுக்கு தான் சின்ன வயசுலேயே அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பல்லு தேய்ச்சியாரு கேட்க மாட்டாங்க, நாக்கு வழிச்சியா அப்படிம்பாங்க. நாக்கு வழிக்கிறதுன்னு ஒரு வழக்கம், அதை செய்யணும். இல்லைன்னாக்கா இந்த திருப்புகழை கூட பாட முடியாதுங்க. திமிர உததி அணைய நரக ஜனன மதனில் விடுவாயேல் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிதும் இடியும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவும் நிறைவும் வரவேணும் அருளதருளி எனையும் மனதோடு அடிமை கொள்ளவும் வரவேணும் சமரமுகவேல சுரர் தலைகள் பலவும் உருள மிகவேனின் சலதி அலர பெடிய பகலை அதிர அயிலை விடுவோனே. எனக்கே மூச்சு வாங்குது, அவ்வளோ பெரிய பாட்டை அப்படி சொல்லியிருப்பார்.
நாங்கள்லாம் விளையாட்டாக எப்படிங்க தமிழ் வரணும்னா அப்படின்னு கேட்டால் என்னுடைய ஆசான் சொல்லி கொடுத்தார். ஓ வாழைத் தோட்டத்திலே மூவுழக்கு ஆழாக்கு உழக்கு நெல்லுக்கு 7777 அழுகல் வாழைப்பழம். சொல்லிடலாமா? இதுதாங்க. இதை சொல்லி சொல்லி பார்க்குற போது லகரம் லகரம் ழகரம் இது 3 தமிழுக்கு எவ்வளவு அழகு.